Welcome back. இந்த வீடியோல Azure Q Storage Services தான் டீடைலா பார்க்க போறோம். இது கொஞ்சம் டிஃபரண்டான ஸ்டோரேஜ் சர்வீசஸ். இப்போ Azure Storage Q அப்படிங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னா இது ஒரு மெசேஜிங் சிஸ்டம். இப்போ நீங்க ரியல் டைம்ல பார்த்துட்டீங்கன்னா எனக்கு டிஃபரண்ட் டைப் ஆஃப் அப்ளிகேஷன் வந்துருச்சு. அந்த அப்ளிகேஷனுடைய ஆர்கிடெக்சரும் நிறைய சேஞ்சஸ் ஆயிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு டெவலப் பண்ற அப்ளிகேஷன் எல்லாமே மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர்ல டெவலப் பண்றாங்க. நிறைய டீகப்பிள்டு காம்போனன்ட் டெவலப் பண்றாங்க. இப்போ ஒரு யூடியூப் சேனல்ல நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகுது, அந்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருது, ஒரு மெசேஜ் அங்க பாஸ் ஆகுது. ஸோ மெசேஜிங் சிஸ்டம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. எல்லா அப்ளிகேஷனுமே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ஏதோ ஒரு மெசேஜிங் சிஸ்டம் அவங்க எனேபிள் பண்றாங்க. அந்த மாதிரியான ஒரு காம்போனன்ட்டுக்கெல்லாம் நம்மளுக்கு இந்த சர்வீஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க இந்த பிக்சர் பாக்குறீங்க இல்லையா, இங்க ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், கியூஸ் கிரியேட் பண்ணணும், அதுக்கு கீழே மெசேஜ் இருக்கும். இப்போ மெசேஜ் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா Azure Q ஸ்டோரேஜ் சர்வீஸ்ல பாத்துட்டீங்க லார்ஜ் நம்பர் ஆஃப் மெசேஜ், அதாவது ஒரு கியூல மில்லியன்ஸ் ஆஃப் மெசேஜ் நம்மளால ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் பாத்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அட்வான்டேஜ். அது என்ன அப்படின்னா அவைலபிலிட்டி, டியூரபிலிட்டி எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் நம்ம எக்ஸாக்டா எங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும். நீங்க இந்த பிக்சர் பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஒரு லார்ஜ் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது கிளைண்ட், அதாவது ஒரு ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன், ஒரு வெப் அப்ளிகேஷனா இருக்கலாம், ரைட். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆப் அப்படிங்கிறது ஒரு சர்வர்லெஸ், அதுக்கப்புறம் டேட்டா பேசஸ்லாம் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் ஆப்புக்கும் இந்த வெப் ஆப்புக்கும் இடையில நம்ம ஒரு கியூ சிஸ்டம் மேனேஜ் பண்றோம். ஸோ இந்த வெப் அப்ளிகேஷன்ல இருந்து ஒரு பர்டிகுலர் மெசேஜிங் இன்ஃபர்மேஷன் என்ன ஆகுது அப்படின்னா இந்த கியூ ஹேண்டில் பண்ணி அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. ஸோ இந்த மாதிரி இந்த கியூவை எங்கே வேணாலும் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதாவது இது ஒரு டீகப்பிள்டு காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டீகப்பிள்டு காம்போனன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு இண்டிபெண்டாக இருக்கும். இது எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ இதை எங்கே வேணாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ண முடியும், இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா மெசேஜிங் சிஸ்டத்தை எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் கூட இன்டெகிரேட் பண்ண முடியும். ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், ஒரு ஆன் ப்ரிமிசஸ், ஒரு மொபைல் டிவைஸ், ரைட். இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு.